Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Providence அப்படின்னு Providence அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது என்னது அப்படின்னா the protective care of God or of nature as a spiritual power. நம்மை காக்கும் சக்தி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மை காக்கும் சக்தி. அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தெய்வீக சக்தியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டியவர் ஒருத்தர் உங்களை ரொம்ப கேர் எடுத்து அவங்கள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறார், பாதுகாக்கிறார் அப்படின்னா அதை கூட அந்த மாதிரி ஒரு தன்மையை கூட ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் தெய்வீக சக்திக்கு சொல்லுவாங்க, ரொம்ப முன்னேற்பாடாக இருக்காங்கல்ல, ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோட எல்லாம் கட்டி காத்து வச்சுக்கிறாங்களே, அதையும் ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிற சென்ஸில் பயன்படுத்தலாம். They found their trust in divine providence to be a source of comfort. They found their trust in divine providence to be a source of comfort. அவர்களுடைய சௌகரியத்திற்காக அவங்க கண்டுபிடிச்ச வழி கடவுளுடைய சக்தி, கடவுள் நம்பிக்கை, இதுதான் அவர்களை காத்து வருகிறது அப்படிங்கிற சென்ஸ்ல இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்காங்க. they found their trust, அவங்களுடைய நம்பிக்கை in divine providence, இந்த தெய்வீக சக்தியை தான் அவங்க நம்புறாங்க, அதுல தான் அவர்கள் நம்பிக்கையை வளர்த்திருக்கிறார்கள். to be a source of comfort, இந்த சௌகரியமான வாழ்க்கைக்கு மூலதனமாக இருப்பது அந்த தெய்வீக சக்தி தான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதுதான் இந்த சென்டென்ஸ்.